சென்னை சாலிகிராமத்தில் சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டில் அறை எடுத்து விலை உயர்ந்த கஞ்சா வைத்திருந்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் அம்மா உணவகங்களை புதுப்பொலிவாக்கி ருசியான புதிய உணவுகளை வழங்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. 5 கோடி ரூபாய் செலவில் அம்மா உணவகங்களில் கட்டமைப்பை மேம்படுத்த சென்னை மாநகராட்சி பணிகளை தொடங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் உள்ள 399 அம்மா உணவகங்களின் தரத்தை மேம்படுத்த மாநகராட்சி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் தரவுகள் அனைத்தையும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தேசிய மருத்துவ ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளதாக ஆணையத்தின் இளநிலை மருத்துவக் கல்வி வாரிய இயக்குனர் சாம்பு சரண்குமார் தெரிவித்துள்ளார். கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களின் கல்வித்தரம் மேம்படுத்தவும் கற்றல் இடைவெளியை குறைக்கவும் இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டது. தமிழ், ஆங்கிலம், கணிதம் கற்றுத்தருவதுடன் ஆடல், பாடல், நாடகம் என களை கட்டியதால் பெற்றோர், குழந்தை மத்தியில் இம்மையங்கள் வரவேற்பை பெற்றன. மாநிலம் முழுவதும் 2.10 லட்சம் தன்னார்வலர்கள் வகுப்புகளை நடத்தினர். இந்த கல்வியாண்டு துவங்கி ஒரு வாரம் நிறைவு பெறவுள்ள நிலையில் இல்லம் தேடி கல்வி திட்ட வகுப்புகளை துவங்குவது குறித்து எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை. இது பற்றி கல்வித்துறை அலுவலர்கள் கூறும்போது, கொரோனா காலகட்டம் முடிந்துவிட்டது. தன்னார்வலர்களில் சிலர் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றினாலும் ஒரு சிலர் வகுப்புகள் நடத்தாமல் ஏற்கனவே எடுத்து வைத்த போட்டோக்களையே பதிவேற்றம் செய்கின்றனர். இதுவரை திறம்பட பணியாற்றியவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்துள்ளார். திமுக எம்எல்ஏ மறைவால் காலியான விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. திமுக சார்பில் அக்கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி செயலர் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கோவில்களில் காலியாக உள்ள காவலர் பணியிடங்களை நேரடி நியமனம் வழியாக நிரப்ப இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. குரூப் 4 தேர்வில் சில தேர்வு மையங்களில் சரியாக அச்சிடப்படாத வெள்ளை வினாத்தாள்கள் வழங்கியதால் தேர்வர்கள் கேள்வியே தெரியாமல் பதிலெழுத வேண்டிய நிலை ஏற்பட்டதாக புகார் தெரிவித்துள்ளனர். பழமையான கோவில்களை அழிப்பது வரலாற்றிற்கு நாம் செய்யும் துரோகம் என மத்திய தொல்லியல் துறையின் தென்மண்டல ஆலய பாதுகாப்பு பிரிவு கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 50,000க்கும் மேற்பட்ட பழமையான கோவில்கள் உள்ளன. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இந்த ஆண்டு மார்ச் வரை 500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட 250க்கும் மேற்பட்ட கோவில்களை அடையாளம் கண்டிருக்கிறோம். அவை மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் உள்ள கவனிக்கப்படாத கோவில்கள் என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவங்கி வைத்துள்ளார். அத்துடன் குறைந்த வாடகையில் விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக வாங்கப்பட்ட 90 டிராக்டர்களின் இயக்கத்தையும் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 2016ஆம் ஆண்டு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 9% உயர்த்தி வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதிமுகவை கைப்பற்றிக் கொள்வதினும் காப்பாற்றுவதே முக்கியம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுகவாக களமிறங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் 46.72 லட்சம் விவசாயிகளுக்கு 35 லட்சம் கோடி ரூபாய் பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பயிர்க்கடன்களை உரிய கால அவகாசத்திற்குள் திரும்ப செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியில்லாத பயிர்க்கடன்களை கூட்டுறவு சங்கங்கள் வழங்குகின்றன. அதன்படி கடந்த 3 ஆண்டுகளில் 46,72,849 விவசாயிகளுக்கு 35,85,248 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வியில் 50% வட்டார கல்வி அலுவலர் காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்புவதற்கான கலந்தாய்வு எமிஸ்தலம் மூலமாக நடைபெறுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாகபுரி மாவட்டத்தில் வெடிபொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவுடன் பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில்
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அந்நாட்டுடன் இந்தியா விளையாடும் போட்டியை ரத்து செய்ய வேண்டும் என்று சிவசேனை கட்சி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளது. போக்சோ வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவை கைது செய்யுமாறு ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சதாசிவநகர் காவல் நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார். அதில் முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவை பெங்களூரு டாலர்ஸ் காலனி இல்லத்தில் February 2 சந்தித்த போது தனது 17 வயது மகளை அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது.